வணக்கம் மக்களே. நம்ம ஆத்தூர் தொகுதியில் திமுகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பதிவாக நம்ம பதிவு செய்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் மட்டுமே காணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு தேர்தலில் நெருங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பயத்தினால மக்களுக்கு இப்போ நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 300 குடும்பத்துக்கு இலவச வீட்டடிமை பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 வருஷமாக கொடுத்துருந்தாங்கன்னா வீடு இல்லாதவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். மக்கள்கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கை உருவாயிருக்கும் திமுக பற்றி. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு இலவச சேலை வேட்டி தேர்தல் நெருங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மக்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த தேர்தலில் மட்டும்தான் நம்ம தேவைக்கு அதிகமான பணப்புழக்கமும் பொருள் புழக்கமும் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புது நபராக ஒரு மாற்று சக்தியாக தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்காரு. சரிங்களா? அவரை எதிர்கொள்ள முடியாமல் இவங்க எல்லாமே இந்த 6 மாத காலமாக அவங்க செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் ஏன் ஒரு மாற்று சக்தியை தேட போகிறாங்க? யோசித்து பாருங்கள். ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பனாக இருக்கட்டும், ஒரு தாயாக இருக்கட்டும், எப்படி திமுகவுக்கு ஓட் பண்ணுவாங்க? யோசித்து பாருங்கள். 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை கேஸுகள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது. 2021 4560 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஆனால் இதே 2025 வரைக்கும் கணக்கெடுத்ததில் பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. தண்டனைகள் கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஆட்சியை முன்னெடுத்து நடத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் படிப்படியாக. ஆனால் அந்த மாதிரி குறைஞ்ச மாதிரியே தெரியல. சரிங்களா? இது ஒரு உரம் இருக்க மக்களோட வாழ்வாதாரம் இன்றைக்கி இவங்க கொடுக்குற 1000-2000 எதிர்நோக்கி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னாங்க, குறைச்ச பாடு இல்லை. கேஸ் விலையை குறைக்கிறேன்னாங்க, குறைச்ச பாடு இல்லை. இதை விட ஒரு மிக முக்கியமாக சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளைகளை படிக்க வச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பொய்யை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தட்டி கழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பாங்கன்னு தெரியலை.